ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதா சுலகம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளின்னா என்னங்க, ஸ்வீட்ஸு காரம் மட்டும்தான் இல்லைங்களா? ஸோ ஸ்வீட்டு காரம் இல்லாமல் தீபாவளி நம்மளுக்கு கம்ப்ளீட்டே ஆகாது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையவே கிடையாது. இது நான் பர்சனலி ட்ரை பண்ணி நான் வீட்டில் கிட்டத்தட்ட 2-3 தடவை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு காரம் ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது ஒரு வீடியோவாகவே எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஸோ இப்போ ஃபர்தர் டீல் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையும் மனமும் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு அவங்க ஹோம் டெலிவரிஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி ஃபுட் ப்ரிப்ரேஷன் நடக்குது, எப்போ பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க போய் பார்க்கலாம். என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு அக்கேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை, தீபாவளி, அந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் அந்த அன்னைக்கு என்ன ஃபேமஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆஃபர்ஸ் போடுவாங்க. காம்போ ஆஃபர்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு அந்த அன்றைக்கி என்ன பர்டிகுலராக நம்ம சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸும் கிடைக்கிது. ஸோ இது அவங்களோட ஒரு ஸ்பெஷல் டச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்வீட்ஸு காரம் அப்படின்னா பூந்தி லட்டு இருக்குது, காஜு கட்லி இருக்குது, தேங்காய் பர்ஃபி இருக்குது, ஸோ ரவா லட்டு இருக்குது, அந்த மாதிரி மைசூர் பாக். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலி நாம் தீபாவளி ஸ்வீட்ஸுக்கு கொண்டாடுவோம் இல்லைங்களா, சாப்பிட்டு கொண்டாடுறது பழக்கம். ஸோ இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் சாப்பிட்ணும், நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க பண்ணிகிட்ருக்கிறது மில்லட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ இது ரொம்ப பர்டிகுலராக நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதாங்க. சிறுதானியங்களில் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறது தான். ஸோ அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய், எண்ணெய், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காரம் பலகாரத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே நல்ல தரமான குவாலிட்டியாக நல்லபடியாக அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பிட்டாலும் சரி, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸு கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட அவ்வளோ ரிச் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் யூனிக் டச் இருக்குதுன்னு சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தீபாவளி வரப்போது இது பெரிய ஃபங்க்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில், தீபாவளி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட்டு அண்ட் காரம். நம்ம யாருமே சாப்பிடாமல் அந்த அன்றைக்கி இருக்கவே மாட்டோம். ஸோ அதுவும் இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹைஜீனாக மாறிட்டு வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் மில்லட்ஸ் அந்த மாதிரி ஆர்கானிக் வெரைட்டிஸாக நம்ம போய் தேடி போகிறோம். ஸோ அந்த முறைப்படி பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது மல்டி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி மிக்சர் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் அவங்க என்னென்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி காரம்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் மில்லிலேயே டைரெக்டாக போய் அவங்க ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே தரமாகவும் இருக்குது. அந்த டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் புக்கிங் தான் இது. நீங்கள் ஆர்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெப்சைட் அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த தீபாவளியை நல்லா ஹெல்த்தியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் காட்டுறேன். சாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன், இது இதுக்குள்ளேயே கிடையாது, வெளியிலேயே அவங்க இன்னும் அவுட் பண்ணலை. ஸோ புது ஃபுட் எங்கேயுமே இது கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இவங்க கம்பெனிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க கிளப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சாம்பிள் பேக்கெட்ஸ் எல்லாமே பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் கம்பெனிக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ராகி மிக்சர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனிஸ் ஆகட்டும், இவங்க என்னென்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பெரிய கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ஏதாச்சும் அவங்களுக்கு பேக்கெட்ஸ்லாம் கூட போட்டு சின்ன பேக்கெட்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்க ரீசெண்டாக பண்ணது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு அவங்க சாம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி மில்லட்ஸ் ஸ்வீட் மிக்சர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு ஆர்டர் பேசிஸில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பேக்கெட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சாமை பூந்தி. ஸோ உண்மையாலுமே இதை நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, நார்மலாக நம்ம பூந்தி சாப்பிடுவோம் இல்லைங்களா கடலை மாவில், அந்த பூந்தின்னு தான் நினச்சேன். பட் இது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது சாமை பூந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே தீபாவளி ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ இது பார்த்திங்கன்னா ராகி மிக்சர், காரா மிக்சர். நம்ம முன்னாடி பார்த்தது ஸ்வீட் மிக்சர். ஸோ
இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லேயும் கொடுக்குறாங்க, பல்க் பேசஸ்லேயும் இவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து மல்டி மில்லட்ஸில் காரா மிக்சர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரகு அரிசியில் பக்கோடா போட்டிருக்காங்க. ஓட்டு பக்கோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வரகு அரிசியில் ஓட்டு பக்கோடா போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திணை ஓமப்பொடி. அந்த ஓமப்பொடி நம்ம கடலை மாவில் பண்ணுவோம், பட் இது வந்து கம்ப்ளீட்லி திணை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட பிராண்ட் பேர் பார்த்திங்கன்னா சுவையும் மனமும் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் ஐடி லிங்க், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் ஆர்டர் பண்ணணும், ஃபுட் பேஸிஸில் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், எந்த ஃபார்மேட்டில் பண்ணலாம்? ஸோ சார்கிட்டே கேட்டுடலாம் எப்படி அவங்க இதில் போய் ஆர்டர் பண்ணலாம். சொல்லுங்கள் சார், எப்படி ஆர்டர் பண்ணலாம்ட்டு. சார், நீங்கள் வந்து எதர் யூ கேன் கால் மீ, கால் அவர் ஆஃபீஸ் நம்பர் 8553010900 ஆர் 9940985594. இது 2 நம்பருக்கு கால் பண்ணலாம், அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சுவையும் உண்டான ஆர்டர்ஸ் வந்து ட்ரை டு ப்ரீ புக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக முன்னாடியே எனக்கு ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேரண்டியாக கொடுக்க முடியும். ஆல்சோ லைக் அஸ் இன் லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சுவையும் மனமும் நல்விருந்து. ப்ளீஸ் டூ லைக் அஸ் அண்ட் ஃபாலோ அஸ் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்கள் பிஸி ஷெட்யூலில் இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்க அன்றைக்கி எங்களை கேட்ட உடனே ஓகே பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ லாஸ்ட் டே ஃபார் ஆர்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா November 10th. ஸோ November 10th நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தே வில் டெலிவர் யூ வித்தின் 11 and 12. ஸோ இந்த 11 and 12 அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ உங்களுக்கு இந்த தீபாவளி ஹெல்த்தியாக நீங்கள் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இவங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மல்டி மில்லட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை. ஸோ இந்த தீபாவளி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாத்துக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி தீபாவளிஸ். ஸோ எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க, கொண்டாடுங்க. அதே சமயத்தில் கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது குழந்தைங்களும் ஜாக்கிரதை, பெரியவங்களும் ஜாக்கிரதை, ஓகேங்களா? ஸோ ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு யூ ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.